வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போது ஆசிரியர் தகுதி தேர்வு ஆங்கில பாடத்தில் கற்கக்கூடிய சில ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி நாம் விளக்கங்களாக பார்க்க இருக்கிறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்றால் அணி நயங்கள் என்று பெயர். சிமிலி, மெட்டபார், பெர்சனிஃபிகேஷன் போன்றவை முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆகும். இதில் சிமிலி என்ற அதாவது ஓமை அணி, அந்த ஓமை எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் லைக் அல்லது அஸ் என்ற வார்த்தைகள் வந்திருந்தால் அது 100% சிமிலி தான். அதாவது சி இஸ் as beautiful as ரோஸ். இந்த இடத்துல சி இஸ் as beautiful as ரோஸ், ரோஸை போல் அவள் அழகாக இருக்கிறாள். he fought like a lion, he fought like a lion, சிங்கத்தை போல் போராடினான். இந்த மாதிரி போல அப்படிங்கிறது வந்ததுனாலே அது ஓமை அணி. ஓமை அணிக்கும் உருவக அணிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. அதாவது இந்த அஸ் லைக் என்பது வந்திருக்காது, மெட்டாஃபார்னு பேர். இரண்டு பொருட்களை போல என்று கூறாமல் இரண்டும் ஒன்றுதான் என்று உருவகப்படுத்துவதற்கு பேர் மெட்டாஃபார்னு சொல்கிறோம். உதாரணமாக இப்போது சி இஸ் எ ரோஸ், அவள் ஒரு ரோஜா. ஏற்கனவே ஓமேனில் சி இஸ் லைக் எ ரோஸ் அப்படின்னு பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல சி இஸ் எ ரோஸ், அவள் ஒரு ரோஜா. அப்போ ரோஜா போல் உருவகப்படுத்தப்படுகிறார். த கேமல் இஸ் த ஷிப் ஆஃப் த டெசர்ட், அது பாலைவனத்தின் கப்பல் என்று ஒட்டகத்தை உருவப்படுத்துகிறார்கள். இதற்கு மெட்டாஃபார். அதற்கு அடுத்தது பெர்சனிஃபிகேஷன். பெர்சனிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு உயிரற்ற ஒரு பொருளுக்கோ அல்லது மனிதரல்லாத ஒரு விலங்கிற்கோ மனிதர்களுடைய பண்புகளையும் செயல்களையும் ஏற்றி சொல்லுவது. அது உயிரில்லாத ஒன்றை உயிருள்ளதை போல கற்பனை செய்து கொள்வது. அதாவது இந்த விண்ட்ஸ் ஹவுல்டு இன் த நைட், ஹவுல்டுனா ஓலமிடுதல்னு அர்த்தம். காற்று ஓலமிடுதல், ஓலமிடுதல் என்பது மனிதனுடைய பண்பு, ஆனால் அது காற்றுக்கு வருகிறது. த ஃப்ளவர்ஸ் டான்ஸ்டு, பூக்கள் நடனமாடுகின்றன. அப்போ டான்ஸுங்கிற அந்த மனிதனுக்குள்ள பண்பை பூக்களுக்கு சொன்னதுனால இது பர்சனிஃபிகேஷன் எனப்படும். இப்போ தேர்வில் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான வினாக்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்குறோம். த லெபார்டரி கம்ப்யூட்டர் வாஸ் ஆஸ் வைஸ் ஆன் ஆல், ஆஸ் வைஸ் ஆஸ் அப்படின்னு வந்ததுனால இது சிமிலி. த கேமரா ஐ ஸ்டேர்டு பிளாங்க்லி அட் த டார்க் ஹாரிசன். ஸ்டேர் என்பது முறைத்து பார்த்தல். இந்த கேமரா ஐ ஸ்டேர்டு அப்படிங்கிறதுனால இது பார்த்தல்ங்கிறது கேமராவுக்கு சொன்னதுனால இது பர்சனிஃபிகேஷன்னு சொல்லுவோம். அடுத்து நான் பார்க்க போகிறது ஆக்சிமொரான், ஓனமட்டோபியா, ஹைப்பர்போல், அனோபரானா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சிமொரான் அப்படின்னா ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இரு சொற்கள் அடுத்தடுத்து வரக்கூடியதற்கு ஆக்சிமொரான்னு பேர். இப்போ சீரியஸ்லி ஃபன்னி அப்படிங்கிறது ஆக்சிமொரான். இந்த ஓப்பன் சீக்ரெட்னு சொல்கிறோம். ஓப்பன் என்பதற்கும் சீக்ரெட் என்பதற்கும் அடுத்தடுத்து ஆப்போசிட்டான வேர்டு. அடுத்தடுத்து வரக்கூடிய வாக்கியங்கள் ஓப்பன் சீக்ரெட் அப்படின்ட்டுருக்கு. இதில் நடுவில் எந்த வார்த்தையும் வரல, அண்டு ஆர் போன்ற கன்ஜெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கணும், ஆக்சிமொரான்னு சொல்கிறோம். அடுத்து ஓனமட்டோபியா. அப்படின்னா அந்த ஒலி, அந்த இயற்கையான ஒலி அந்த வார்த்தை போல் இருக்கும். உதாரணமாக ஸ்னேக் ஹிஸ்ஸு. ஸ்னேக் என்பது அது சத்தமிடக்கூடியது ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த ஹிஸ் என்பதும் அந்த ஸ்னேக்கினுடைய சத்தமும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரிக்கு இப்போ உதாரணமாக த பஸ்ஸிங் பீஸ், த பஸ்ஸிங் அப்படிங்கிற அந்த பஸ்ஸிங் அந்த வார்த்தையும் அந்த தேனீயினுடைய ரீங்காரத்தை போல் இருக்குது இல்லையா, அதனால் இதுக்கு ஓனமட்டோபியான்னு சொல்லுவோம். த கிளிப்பிங் கிளாப்பிங் ஆஃப் த டிஜிட்டல் கீ, இந்த கீயினுடைய இயக்கம் போலவே இருக்குது இந்த வார்த்தைகள். இதே மாதிரி நிறைய சொல்லலாம். த பர்ஸ்ட், பூம், வெடி வெடிக்கிறது பூம் அப்படின்னா அந்த சத்தமும் அந்த வார்த்தையும் ஒரே மாதிரி இருப்பதனால அதை ஓனமட்டோபியான்னு சொல்கிறோம். அடுத்து ஹைப்பர்போல்னால் உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது கூடுதலாக சொல்லுதல், எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் ஹைப்பர்போல்னு சொல்கிறோம். உதாரணமாக ஐ ஹாவ் டோல்டு யூ மில்லியன் டைம்ஸ், நான் மில்லியன் டைம்ஸ் உன்கிட்ட சொல்லிட்டேன். யாரும் மில்லியன் டைம்ஸ்னால் சொல்ல முடியாது, இது எக்ஸாக்ரேட் பண்ணுறது. த ஓஷன் ஆஃப் டியர்ஸ், சி வெப்ட் அண்ட் ஓஷன் ஆஃப் டியர்ஸ், கடல் போல கண்ணீரை பெருக்கினாள். இந்த ஓஷன் ஆஃப் டியர்ஸுங்கிறது ஹைப்பர்போல். அனோபராங்கன்னா அடுக்கு தொடர், அதாவது அடுத்த வரிகள்லேயும் அடுத்தடுத்து வரும், ஒரே வரிகளில் கூட வரும். இந்த அனோபரா ஒரே வார்த்தை ஒரு சொற்றொடரிலே தொடங்கினால் அது அனோபரான்னு சொல்கிறோம். வி வில் ஃபைட் ஆன் த பீச்சஸ், வி வில் ஃபைட் ஆன் த லேண்டிங் கிரவுண்ட்ஸ். இந்த வி வில் அப்படிங்கிற இந்த திரும்ப வர்றதுனால அதுக்கு பேர் அனோபரா. இந்த கடந்த கால டெட் தேர்வில் எந்த மாதிரியான வினாக்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். த ஆடம் லீவ்ஸ் கிரிங்கிள் அண்ட் கிரன்ச் அண்டர் மை ஃபீட். அந்த
லீவ்ஸ் இலைகள் மிதிபடக்கூடிய வார்த்தையை கிரிங்கிள் அண்டு கிரன்ச் என்று சொல்வதனால அந்த ஓசையும் இந்த வார்த்தைகளைப் போலவே இருப்பதனால அதுக்கு வந்து ஓனமட்டோபியா அப்படிங்கிற அந்த ஒலிக்குறிப்பு சொல்கிறோம். அண்டு கண்ட்ரோல் த பார்ட்டிங் ஸ்வீட்னஸ் என்பது ஆக்சிமோரான். இன்னும் சில வகையான லிட்ரரி டிவைஸ் இருக்குது. அதில் முக்கியமானது அல்லூஷன், அயர்னி, ரெபிட்டேஷன். இமேஜரி என்றால் அந்த வார்த்தைகள் மூலம் அந்த காட்சியை நம் மனக்கண் முன் விஷுவலாக கொண்டு வரக்கூடிய அளவிற்கு விவரிப்பதற்கு பேர் இமேஜரின்னு சொல்லுவோம். அதாவது சைட்டு, சவுண்டு, ஸ்மெல்லு, டச்சு, டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து தூண்டுற விதத்தில் அது இருக்கும். உதாரணமாக கிரீஸ்ப் கோல்டன் ப்ரௌன் லீவ்ஸ் கிராங்கிள் அண்டர் த பிரைட் வார்ம் சன். இந்த கிரீஸ்பு கோல்டன் ப்ரௌனுங்கிற அந்த லீவ்ஸு, பிரைட்டு, வார்ம் சன் நம்முடைய ஐம்புலன் உணர்ச்சிகளையும் அந்த காட்சியை மனக்கண்முள் விரித்து காட்டக்கூடிய வகையிலே விவரிக்கக்கூடியதுக்கு பேர் இமேஜரி என்று பெயர். அல்லூஷன் என்பது தொன்மையான புராண கதைகள் அல்லது இலக்கியங்களிலிருந்து கதாபாத்திரங்களை வந்து அந்த பாட்டில் எடுத்து ஆள்வதற்கு பேர், அல்லது விவிலிய குறிப்புகள், பைபிளிய குறிப்புகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு அல்லூஷன் என்று பெயர். உதாரணமாக ஹீ இஸ் ஏ ரியல் ரோமியோங்கிற கதாபாத்திரம் இங்கே வருகிறது. அதே மாதிரி பைபிள்லேருந்து கூட மேற்கோள் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அல்லூஷன். அயர்னி என்பது முரண் அல்லது வஞ்ச புகழ்ச்சி. இந்த ஃபயர் ஸ்டேஷன் பேர்ன் டவுன் அப்படிங்கிறது ஒரு அயர்னி. தீயணைப்பு நிலையமே எரிந்து போனது என்பது ஒரு அயர்னி. அடுத்தது ரிபிட்டேஷன் அப்படின்னா ஒரே சொல் வந்து திரும்ப திரும்ப வரக்கூடியது. மைல்ஸ் டு கோ, ஒர்க் இந்த மாதிரி வரக்கூடியதுக்கெல்லாம் பேர் ரிபிட்டேஷன், மீண்டும் மீண்டும் வரக்கூடியதுன்னு பேர். கடந்த கால தேர்வு நாட்கள். ஐடென்டி த லிட்டரரி டிவைஸ் இந்த லைன். சி இஸ் ஏ அஸ் பிரேவ் அஸ் ஜோன் ஆஃப் ஆர்க்கை போல பிரேவானவள் அப்படிங்கிறது. இந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிறது அல்லூஷன். ஏன்னா ஜோன் ஆஃப் ஆர்க் என்ற பிரெஞ்சு பெண்மையினை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. த சாஃப்ட் ஃப்ளூ வேவ்ஸ் லேப்டு ஜென்ட்லி அகேன்ஸ்ட் த ஒயிட் சாண்டி ஷோர், இது இமேஜரி. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு தேர்வு எழுதுவதற்கு மிக எளிதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.